सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पुण्यकीर्ति पुण्यलभ्य पुण्यश्रवण कीर्तना कुलोमजार्चित बन्धमोचने बलालक विमर्दरूपिणे विद्या वीरादिजगत्प्रसू सर्वव्याधि प्रशमने सर्वमृत्यु निवारणे अग्रगण्या आदित्यरूपा कलिकल्मषनागने कात्यायने कालहन्त्रे कमलाक्षनिषेविता ताम्बूल पूर्णमुखे कालिने कुसुमप्रभा मृगाक्षे मोहिनी मुख्या मृडाने मित्ररूपिणे அம்பாண்டிய திருநாமங்கள். அதுல நம்ம சரீரத்துக்குள்ள விசுத்தி சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து கீழே மூலாதார சக்கர பரியந்தமும் அதற்கு மேல ஆக்ஞா சக்கரத்திலையும் ஆகாச வாயு வன்னி சரீர பூமி மனத்தத்துவங்கள் இவைகள்ல சொல்லக்கூடியதான அந்தந்த தேவதைகள் அங்க இருக்கக்கூடியதான சக்கரங்கள், பிறகு அந்த சக்கரங்கள்ல வழிபட வேண்டியதான தேவதைகளுடைய முறை, அங்க இருக்கக்கூடியதான தேவதைகளுடைய ஸ்வரூபம், இவைகள்லாம் முன்னால நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு பிறகு திவ்யமான சில நாமக்கள் வரிசையா கொண்டு வந்தார். அதுல புண்ணிய கீர்த்தி புண்ணியலப்தியா புண்ணிய சிரவண கீர்த்தனா, புண்ணிய சிரவண கீர்த்தனா அம்பாளுடைய நாமாவை கேட்கறதுக்கு புண்ணியம் வரும். அதுல இருக்கேன்னு சொல்லிக்கலாம். இங்க வரதுங்கிறத அம்பாள் அனுகிரகம் இருக்காத்தான் வர முடியும். பல பிறவைகள்ல அவ பண்ணினதான புண்ணியத்தினால்தான் கேட்க முடியும். அதே போலயே சொல்வதும் அப்படித்தான். ரொம்ப பேர் விருத்தாசாஸ்திரம் பாராயணம் பண்றேன்னு நினைக்கிறார், பண்ண முடியாது. அம்பாள் அனுகிரகம் இருந்தால்தான் முடியும். அப்படியே சிரவணமும் கீர்த்தனமும் அம்பாளுடைய நாம கண்டது மனுஷாளுக்கு புண்ணியத்தை புண்ணியத்தை அதிகமாக சுலபமாக பெறக்கூடியதான வழியாக அம்பாளுடைய நாமாக்களை படிப்பது, வாய வைத்து சொல்றது, இல்ல காதால கேட்கறது. காதால கேட்கறது ரொம்ப விசேஷம். ஏனென்றால் காதுக்கு தெய்வீ சம்பத்துன்னு சொல்லியிருக்க. சாஸ்திரங்கள்ல கண்களுக்கு மானுஷி சம்பத்துன்னு பேர். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்ணால பார்க்கலாம். பார்க்க முடியாத விஷயங்களை கூட நீங்க காதால கேட்கலாம். ஆயால் காதுக்கானது தெய்வீ சம்பத்துன்னு சொல்லி. அதனால்தான் சிரவண கீர்த்தனம். கீர்த்தனத்தை விட முக்கியமானது சிரவணம். இந்த காதால கேட்க கேட்க அது மனசுக்குள்ள போய் மனசுல இருக்கக்கூடியதான அழுக்கை அகற்றி அதை சுத்தமாக கூடியதான ஒரு தன்மையானது உண்டு. ஆயால் அம்பாண்டிய நாமாக்கள்ல புண்ணிய சிரவண கீர்த்தனாங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு புலோமஜார்ச்சிதா பந்தமோசனே பராலகா. புலோமஜார்ச்சிதா பௌலோமி அப்படின்னு பேரு. இந்திரனுடைய ஆத்தக்காரி சசி தேவிக்கு புலோமாங்கிற அவருடைய பெண், அதனால பௌலோமின்னு பேரு. அந்த அம்பாளை பூஜை பண்ணி அதனால சேமத்தை அடைஞ்ச. எப்படிப்பட்டதான ஒரு சேமம்ங்கிறத நம்ம கவனிக்கணும். சாதாரணமாக வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம்.
கஷ்டங்கள்லாம் சின்னதா தோணும், சில கஷ்டங்கள் ரொம்ப பெரியதான கஷ்டங்கள். அது போல கஷ்டங்கள் வந்தா அந்த சமயத்திலையும் காப்பாற்றினால் நம்பாள். முக்கியமாக எப்படி ஆச்சு, சில சந்தர்ப்பங்கள்ல நாம் அறியாமலேயே ஏதோ ஒரு காரணத்துக்காக இவள சிறைச்சாலையில போட்டுள்ள ராஜ தண்டனை கிடைக்கிறது. அது தப்பு பண்ணாமலேயே சில சமயத்தில் வந்துடும். அது போல வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் அதுல இருந்து காப்பாற்றுறாராம். ஆகையால இத விசேஷமாக இந்த நாமாவை சொல்லியிருக்க. மனுஷாளுக்கு எப்படிப்பட்டதான கட்டம் தாங்க முடியாதான ஒரு கட்டம் போல் வரதா இருந்தாலும் பெரிய அலை வந்து இவளை மோதி இவளை வந்து கடம் வரும்படி பண்ணக்கூடியதான சந்தர்ப்பம் வரப்போறா இருந்தாலும் இந்த புலோமஜாட்சிதாங்கிற ஒரு நாமாவை, புலோமஜாட்சிதா பந்தமோசனே பந்தரானதா, இந்த நாமாக்களை மட்டும் சொல்லிட்டே இருந்தா அவனுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும். இதைத்தான் சொல்லும் பொழுது சுதா சிந்தோ மத்தியே சுரவில்லபி வாடி பரிவிரதே பலித்வேபே நீப உபவனமதி சிந்தா மணிகிருஹே சிவாகாரே மந்தே பரமசிவ பத்யங்க நிலையாம் வதந்தி த்வாம் கன்யா கதிஜன சிதானந்தரஹரி. அந்த ஸ்லோகத்துக்கும் இதேதான் பிரயோஜனம். இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி பார்க்கடலுக்கு நடுவுல அந்த தேவ விருட்சங்கள் கல்ப விருட்சங்களுக்கு நடுவுல மணி தீபத்துல நீப விருட்சங்கள் கதம்ப விருட்சங்கள்லாம் இருக்கு. அது நடுவுல சிந்தாமணி கல்லால செய்யப்பட்டதான பெரிய வீட்டுல நடுவுல சிவாகாரே மந்தே திரிகோணமா இருக்கக்கூடியதான திரிகோணமோ பஞ்சகோணமோ இருக்கிற மந்திரத்துல பரமசிவ பரியங்க நிலையாம், பரமசிவனுக்கு மேல அந்த பரியங்கத்துல பதந்தி அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சா போதும். பதந்தி துவாம் காதிச்சன சிதானந்தரஹரி, அந்த சிதானந்த பெருக்க இருக்கே இதை நினைச்சா மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடும். ஆயல் தினந்தோறும் காரணம் ஒரு 10 தடவை இந்த மந்திரத்தை சொன்னா போதும், கவலைகள்லாம் பறந்து போயிடும். அப்படி அழகான ஒரு மந்திரம். அதான் புலோமஜார்த்திதா பந்தமோசனி ரப்பரான மந்திரம். அதுல இந்த புலோமஜார்த்திதான்னு சொன்ன அம்பாள வழிபட்டதான ஒரு சந்தர்ப்பம் நம்ம சொன்னேன். எப்படி இந்திரனுக்கு பதவி போயிடுத்து, தூர்வாசன் மேல ஒரு தப்பு பண்ணின, அதனால பதவி போயிடுத்து. நகுசன் அந்த சமயத்துல விசேஷமாக 100 அக்னி தயாங்கள் பண்ணி இந்திரனாயிட்டா. அவனுக்கு கெட்ட புத்தி வந்து இந்த அம்மாவை அபகரிக்கணும்னு பார்த்தான். அந்த சந்தர்ப்பத்துல பிரகஸ்பதி குரு கிட்ட போய் சரணாகதி பண்ணினா, இப்படி ஆயிடுதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு ஒரு வார்த்தை சொன்னார், ஒண்ணும் கவலைப்படாதுங்க, இதுவரைக்கும் யாரும் இல்லாதான ஒரு வாகனத்துல வந்து என்ன அடைகிறாலும் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றேன். இவருக்கு விநாசகாலே விபரீத புத்தி, இது நடக்கப்படாதோ அப்படி 7 ரிஷிகளையும் கூப்பிட்டு 7 ரிஷிகள் என்ன வாகனமாக எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். அதுல கடைசியில என்ன அதுல ஒரு ரிஷியா இருக்கிறவன் அகஸ்தியர் ரொம்ப குள்ளமா இருந்தார். இவன் மீதி 6 பேரும் ஆகானுபாகுலா தூபாசாதிகள்லாம் நீளமா இருந்தா, அவருத்தான் ரொம்ப குட்டையா இருந்த. அந்த வாகனத்தை அந்த பல்லாக்க தூக்கிட்டு போகும் பொழுது அது மேலும் கீழும் முருகடிக்க ஆரம்பித்தது. நைசன் கோபம் வந்து இவ்வளவு நிதானமா போறல சர்ப்பார் அவருக்கு கோபம் வந்தது. சர்ப்போபவான்னு சபிச்சு விட்டார். இப்படி சபிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு அந்த பிராமண சாபம் 100 அசுனதையாகங்கள் பண்ணினாலும் இந்த சாபம் முதல்ல ஆட் பண்ணி அது பார்க்கலாம். கர்மாக்களுக்கெல்லாம் அது ஒரு ரூல் உண்டு. எந்த விதமாக நீங்க பண்றீங்களோ அந்த ஆர்டர்ல வரணும்னு. கர்மாக்கள்லாம் ஒரு ஆர்டர்ல வருது. ஆனா அசுத்ததை புண்ணிய பாபை புண்ணியமோ பாபமோ அதிகமா இருக்குமையானால் பலம் அதுல சக்கரை வந்துருமா. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த பாப பலமானது அகத்தியர் அவ்வளவு பெரிய வரலாம். உபாசகாலுக்குள்ள வசிஷ்டர் இருக்கார், ராமதேவர் இருக்கார், அவளை விட இவருக்கு பவர் ஜாஸ்தி. என்ன பவர்னா அவ பிரம்மஜானிகள், இவர் பிரம்மஜானியோட உபாசகர். அந்த உபாசகாலுக்கு பண்ணின ஒரு தோஷம் இருக்கிறதுனால அது சீக்கிரமாக கையில படும். அங்கிருந்து கீழே விழுந்துட்டார். இந்திர பதவி போயிடுது. அப்ப அம்பாள் நடக்கலாம், அடாடா குரு இப்படி சொன்னாரே, அவருடைய அனுகிரகத்துல தானே நம்ம வந்தோம் அப்படின்னு அவர்கிட்ட மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்ட மறுபடியும்
ரொம்ப நாள் ஜபித்தா. ஆயால் புலோமஜாங்கிறது தேவி பாகவத்துல 6வது ஸ்கந்தத்துல விசேஷமாக இது சொல்லிருக்க. அதே விதமாக சொல்லும்போது ஏனும் தேவி பாகவதே கஷ்டஸ்கந்தே ஏகாவளி நாமிகா ராஜகன்யா காலகேதுனா தானவேன பத்தா யசோவத்யா தத்சக்யா கோபாதித பகவதி மந்திரபலா மோசிதா இது கதா ஸ்மரியதே சாபி அத்ர உதாஹ்ரத்யா. தேவி பாகவத்துல 6வது ஸ்கந்தத்துல விசேஷமாக சண்டி மந்திரமானது சொல்லு. சண்டி மந்திரத்தினுடைய உத்தாரம் இங்க சொல்லிருக்க. இந்த மந்திரமானது இங்க சூச்சனம் பண்றார் பாஸ்கராயர். அவர் எப்படி முதல்ல ஏகாவளி எனக்கூடியதான பேரோட இருக்கக்கூடியதான ஒரு ராஜகன்னா அவரை அந்த பெண்ண காலகேது எனக்கூடியதான ஒரு அரக்கன் எடுத்துன்னு போயிட்டு ஜெயில விட்டுட்டார். வேற யாருக்கும் தெரியாம பாதாள லோகத்தை கொண்டு போய் விட்டுட்டார். அப்பொழுது அவளுடைய தோழி யசோவதிங்கிறவரம்மா காப்பாற்றினாள் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் வருது. இந்த சரித்திரத்தையும் இங்க நாம் நினைக்கணும்னு சொல்லிட்டா டாக்டர் ராய். ஆனா இதுல என்ன நமக்கு தெரிகிறது? புலோமஜாட்சிதான பந்தமோச்சனிங்கிற இந்த பந்தமோச்சனி புலோமஜாட்சிதாங்கிற மாதிரி இங்க அவ்வளவு தூரம் விசேஷமா நமக்கு தெரியணுமோ இல்லையோ? அதான் பாகவதம் தேவி பாகவத்துல விசேஷமா சொல்ற. அயக்கிரீவராக பகவான் அவதாரம் பண்ண வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டது. மகாவிஷ்ணு ஐக்கிரீவரா அந்த சந்தர்ப்பத்துல விஷ்ணோரே தானபாயினி எந்த அவதாரத்துல எப்படி பண்ணினாலும் கூட அம்பாள் வந்துட்டே இருப்பான். விட்டு இருக்க மாட்டான். வைகுண்ட லோகத்துல இருந்தாலும் எல்லா அவதாரத்தையும் கூட வந்துட்டே இருக்கான். சோ ஐக்கிரீவ அவதாரம் வரும் பொழுது அம்பாளும் குதிரை தலையோட வந்தாளாம். அப்ப அவளுக்கு ஒரு புத்திரோத்பத்தி ஏற்பட்டது, ஒரு குழந்தை ஏற்பட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த குழந்தைக்கு வேதவீரன்னு பேரிட்டார். அதற்கு பிறகு என்னாச்சுன்னா கொஞ்ச நேரம் ஆனந்த மகாவிஷ்ணு கிளம்ப வைகுண்டத்துக்கு. மகாவிஷ்ணு அந்த மாதிரி சொல்ற நான் வரலன்ட்டேன். என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னு, இப்பதான் குழந்தை பிறந்தான். அந்த குழந்தைய நீங்க விட்டு விட்டு போக சொல்றேன். வைகுண்ட லோகத்துக்கு கிளம்புங்கிறேன். நான் எப்படி கிளம்புறேன்? நான் எனக்கு உண்டான குழந்தைய விட்டுட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லப்படாது. ஏன் தெரியுமோ? வைகுண்டாதி லோகங்களுக்கு போகணும். ஏன்னா அது புண்ணியம் இருக்கணும். யாரா இருந்தாலும் வைகுண்ட லோகத்திலேயே பிறந்தா பரவாயில்ல. வைகுண்ட லோகத்துல பூமியில பிறந்தா இங்கிருந்து அங்க போகணும். ஏன்னா அது புண்ணியம் இருக்கணும். அப்பதான் போக முடியும். இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான இவா யாரா இருந்தாலும் அந்தந்த லோகத்துக்கு போறதுக்கு தகுந்ததான புண்ணியம் இருந்தாதான் போகும். அதனால இந்த குழந்தை எடுத்துட்டு போக முடியாது. பாஸ்போர்ட் இல்ல, வீசா இல்ல, என்ன பண்றது? நானும் வரமாட்டேன்ட்டான்பா. இப்ப என்ன தெரிகிறது? ஸ்திரீகளுக்கு ஆத்துக்காரரை விட பையனுக்கு தானே இஷ்டம் தெரியும். இங்க ஆரம்பிச்சது பார்த்தா முழுக்க என்னடா பண்றது? மகாவிஷ்ணு சொன்னாரா, ஒண்ணு வேண்டாம், உனக்குதான் பையன் மேல அபிமானம் நினைக்காத, எனக்கும் ஒரு அபிமானம் இருக்கு, சீக்கிரமாக அப்படி நான் விட்டுற மாட்டேன். ஜெயாத்தின்னு ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி இங்க இருக்கா. அந்த சக்கரவர்த்திக்கு ஒரு பிள்ளை துருவசூன்னு ஒரு பையன், அவனுக்கு ஹரிவர்மான்னு பேரு, ஒரே பேராலும் துருவசூன்னு பேர் வச்சிருக்க. அவர் இங்க வருவார். அவளுக்கு இந்த குழந்தை, அவளுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப நாளா தபஸ் பண்ணிட்டு இருக்க, 100 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்க. அவ இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாத, சௌக்கியமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை சமாதானப்படுத்தி தாயோட சேர்ந்து இந்த அவதாரத்தை விட்டு அவர் பாட்டு வைக்கின்ற வந்துட்டு போயிட்டா. இது ஒரு ஸ்டேஜ். இந்த குழந்தை பிறந்திருக்கு, ஏகவீரன் பிறந்து கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் அவர் வரணும். அப்படியே அந்த நர்மதா நதி தீரத்துல விட்டு விட்டு இவர் 2 பேரும் போயிருக்கா. இதுக்குள்ள அங்கே கம்பாக்கன்னு ஒரு வித்யாதரன், அவருடைய ஆட்டுக்காரிக்கு மதாலசான்னு பேரு. இந்த பேரே அங்கங்கே கேட்டிருப்பேன். இது எங்கே வருது? மதாலசான்னு பேரு அந்த அம்மாவுக்கு.
இந்த சம்பாக்கியம் எனக்கூடியதான ஒரு கந்தர்வனும் மதாலசா எனக்கூடியதான ஆசகாரியே 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்திருக்க. வெறிச்சமான ஒரு சரீரம், அழகான குழந்தை, எல்லோரையும் ஆனந்தப்படுத்துறது, சிரிச்சுள்ள ஆனந்தமா இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை பாத்மாராந்தனா இருந்துட்டு இருக்க. இவாளுக்கும் குழந்தை இல்ல. ரொம்ப நல்லா இருக்கே, நமக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட இந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம வளர்த்த போன்னு எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா இந்த குழந்தை யாருக்காக பிறக்கப்பட்டதுக்கு? அறிவருமாக்காக பிறந்திருக்கு. எல்லாத்தையினுடைய பேரனா இருக்கலாம். துருவசுடைய பையனுக்காக மகாவிஷ்ணு வச்சு போயிட்டார். இவர் அந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டார். போன பிறகு அந்த அம்மா சொன்னா, இது ரொம்ப நல்லாதான் இருக்கு, ஆனா ஒண்ணு, நாம இப்படி பண்ணப்படாது. குழந்தை இருக்குன்னு நம்ம எடுத்து போறதுங்கிறது தப்பு. ஏன்னா வேற யாரும் வச்சிருந்தா எந்த பொருளும் இது வேற யாரும் இல்லைன்னு தெரியாத போனாலும் நீங்க எடுத்து போகக்கூடாது. அதான் தர்மம். ரோட்ல கிடக்கிறது நோபடி கிளைம், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லப்படாது. யார் அதுக்கு உகனரோ அவன் எடுத்துக்கிறதே தவிர உமக்கு என்ன, உமக்கு இல்லைன்னு நீங்க எடுத்துக்கூடாது. அவ்வளவுதான் நியாயம் அப்படின்னு பார்த்தேன். இவருக்கு குழந்தைய விட்டு விட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் சொல்றது கர்மசாஸ்திரம். நம்ம என்னதான் இருந்தாலும் சாஸ்திரம் சொன்ன வழியில போகிறதே தவிர நம்ம இச்சையா போகக்கூடாது. ஆகையால் என்ன பண்றதுன்னு நேர இன்டர்நெட்ல போவோம், அவன் சொன்னபடி கேட்போம் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா அதுக்கு ஒன்று. இவன் 2 பேரும் சேர்ந்து இன்டர்நெட்ல போற. இன்டர்நெட்ல போய் இது போல நாங்க குழந்தைய எடுத்து வந்துட்டோம், அப்பான காரியம் தான், எங்களுக்கும் குழந்தை நல்ல ஆசையா இருக்கு, குழந்தையும் நல்லா இருக்க, யாரும் அந்த பிராந்தத்துல இல்ல, ஆகையால் அந்த குழந்தைய நாங்க வளர்த்துக்கிறோம், நீங்க என்ன சொல்றேன், அமைக்க கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா திரிலோக அதிபதியோ இல்லையோ இந்திரன் அப்படின்னு கேட்டான். இந்திரன் கண்ணை மூடிட்டு பார்த்தேன். ஒரு கணம் அப்படியே ஆராதனை, இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல விட்டு வரணும். குழந்தை மேல இவ்வளவு ஆசையா இருக்கு சொல்றேன். இல்லப்பா, இது காரண ஜென்மனிவன், ஒரு காரணத்துக்காக குழந்தை இருக்காரு சார். இது யயாதியினுடைய பிள்ளையான துருவது இதை வளர்க்கணும், நீர் பார்த்து இடத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற குழந்தை இதே மாதிரி உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிட்டான். சொன்னபடி அந்த குழந்தைய கொண்டு வந்து அதே இடத்துல நர்மதா தீரத்துல விட்டு விட்டு அவ போன. கொஞ்ச நாள் ஆச்சு, இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த கதை அதோட ஆயிடுது. அவ நமக்கு வேண்டாம், இந்த செகண்ட் ஸ்டேஜ் கதையில. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆனப்புறம் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான துருவசுவானவர் அங்க இருந்து வர வந்து இந்த குழந்தைய பார்க்கிற. அழகா குழந்தை இருக்க, ரொம்ப சந்தோஷப்பட்ட. ஆஹாஹா, நம்ம குழந்தை பிறக்கணும்னு ஆரம்பிச்சு இப்படி நமக்கு இப்படி குழந்தை பிறந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு குழந்தை கிடைச்சது அத அவர் ஸ்வீகரிச்சுட்டு அதுக்கு அங்கேயே மகாவிஷ்ணு பிரத்யட்சமா சொன்னார், இதோ இந்த இடத்துல குழந்தை இருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். இது மேல ஒண்ணும் இல்லைன்னா அந்த குழந்தைய எடுத்துன்னு அரண்மனைக்கு போற. போய் அங்க விசேஷமாக அங்கே அந்த குழந்தை எடுத்து அங்கே விசேஷமா இருந்துட்டார். இப்படி இருந்துருக்கிற காலத்துல அந்த குழந்தைக்கு வரிசையா 11வது நாள் என்னைக்கு கிடைச்சாலும் அன்னைக்கு அதுல இருந்து 11வது நாள் நாமகரணம் பண்ணி 3வது 6வது மாசம் அன்னப்பிராசனம் பண்ணி 1 வருஷம் மொட்டை அடிச்சு அதுக்கு 3 வருஷம் அந்த கௌரவம் உறுதி பத்திரமும் கொடுத்து 8வது வருஷத்துல அந்த குழந்தைக்கு விசேஷமான உபநயனாதி விஸ்தாரங்கள்லாம் பண்ணி அவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி அவனை ரொம்ப அழகா வளர்த்த. வேதாத்தியனங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார். தனுசாஸ்திரம் தான் சொன்னார். ஏன்னா கத்திரிகனா இருந்தார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து ரொம்ப ஆனந்தமா நன்றாக வளர்த்தார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், 20 வயசு ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. அவனுக்கு பட்டத்தை கட்டினார், யுவராஜாபிஷேகம் பண்ணினார். தானும் ஆட்டுக்காரையும் கலந்து நேர காட்டுக்கு போயிட்டு தபஸ் பண்ணிட்டு அங்கேயே மரணம் தந்து கொடுத்தார். இதோட அந்த ஒரு நிலை இருக்கணும். நம்ம டியூட்டி பண்ணணும், குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளை தர்ம மார்க்கத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீட்லயே உலகண்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வரணும், எங்கேயும் போக முடியலன்னா உங்க ஆத்துல பூஜை ரூம்லயாவது இருக்கணும். காலம்பரம் எழுந்ததுமே முதல்ல மாட்ட பண்ண தூண்டு, இன்னைக்கு என்ன டிஃபன், என் தலை இருந்து பார்க்கலாம். வேற சொல்ல முடியாத பண்ணட்டும், ஏதோ ஒண்ணு பண்ண போறான், கண்டிப்பா கொடுக்க போறான். காலம்பரம் இப்படி நைன்னு சொல்லப்படாது. விவகாரம்னா ஏகாந்த
சத்தியதான் பரதரே சேதஸ்தமாதீயதான் அப்படிதான் வானப்பிரஸ்தாபம். இந்த காலத்துல வானப்பிரஸ்தாபம் அனாவசியமா துன்புறுத்தாம இருந்து பகவன் நாமா சொல்லிட்டு ஒரு நேரம் அப்படின்னு போனா கடைசியில பிராண விட்டார். இந்த ஏகவீரனானவன் இவன் பண்ணிட்டு இருக்கான், ராஜ்யத்தை நன்றாக பரிபாலனம் பண்றான், கர்மத்தை எல்லாம் நல்லா பண்றான். நல்ல வம்சம் இது. அந்த நல்ல வம்சம், நல்ல படிப்பும் இருக்கு, சௌக்கியமா ஆனந்தமா ஆண்டு இருக்கான், நல்ல மந்திரிகளை இவனுக்கு வெளியே கொண்டிருக்கான். ஆனா ஒரு நாளைக்கு இவன் என்ன பண்றான், அப்படி கங்கா தீரத்துக்கு போன. கங்கா தீரத்துல போய் வேட்டாயில அங்கேயே போயிட்டு கங்கா தீரத்துல போய் நிக்கிற. நின்னா அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பெண்மணி, நல்ல யுவதியா இருந்துருக்கா. அந்த பெண்மணி அங்க நின்றுட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சு நின்றுட்டு இருக்கா. இவர் பார்த்த, அம்மா வருத்தப்படுறா போல நீங்கள என்னமா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கிற. அந்த பெண்ணு முதல்ல பூச்சப்பட்டா. ஏன்னா ராதா நல்ல யுவாவா இருந்துருக்கான், பார்த்தா ராத லட்சணங்கள்லாம் இருக்கு, நம்ம பேசலாமா பேசப்படாத இருக்கேன். பக்கத்துல போய் இது போல கவலைப்படாதீங்க, நான் துருவசூடைய பிள்ளை, இது போல இந்த நாட்டுக்கு ராதாவா இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கஷ்டமோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த பெண்ணு பேச தொடங்கின. இதுக்கு பக்கத்து ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல ரௌப்பியன்னு ஒருத்தர் இருக்க, அவர்தான் அரசன். அந்த அரசனுக்கு ரொம்ப நாள்களாக குழந்தையே இல்ல. குழந்தையே இல்லாத சந்தர்ப்பத்துல அவரும் அவர் ஆசைக்காரி ருக்மரேகான்னு பேரு. இவர் ரவுனியன், அவர் ருக்மரேகான்னு பேர். அவர் 2 பேரும் சேர்ந்து தபத்திலேயே இருந்தா. ஒரு 10-12 வருஷம் தபத்துல இருந்தா. அப்பொழுது பிரத்யட்சமாய் அவளுக்கு குழந்தை வேணும்னு கேட்டா அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டா. இந்த அம்மா கர்ப்பத்தை அடைஞ்ச குழந்தைல குழந்தையே கொடுத்துட்டா. என்ன ஆச்சுன்னு, பையன் பிறக்கணும்னு சொன்னது, பையன் வேணும்னு சொன்னா பொண்ணா பிறந்தது. நான் ராஜ்யத்துக்காக பார்த்து வேணும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பொண்ணா கொடுக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க, எது கொடுத்தாலும் அதான் வாங்கிக்கணும். நம்ம இஷ்டம் முடியுமா? சரி, இது விவகாரம் ஆச்சு. அந்த பொண்ணையே பையனான சொன்ன வளர்த்துட்டு இருக்கா. அந்த பெண்ணுக்கு ஏகாவளின்னு பேர் வச்சிருக்கா. அந்த பையனுக்கு என்ன பேரு? ஏகவீரன் வரக்கூடாது. இந்த பெண்ணுக்கு ஏகாவளின்னு பேர் வச்சிருக்கா. இந்த பெண்ணானவள் தினதின பிரபந்தமானால் நல்லா யுவதியா ஆனா. அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு தோழியா ஆனா. எனக்கு என்ன, இங்க ஒரு பெண் இருந்தாங்க, அவள் அந்த பெண்ணுக்கு தோழியான இவ 2 பேரும் என்ன, இந்த ஏகாவளிக்கு நல்ல சாஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கா, நல்லா அழகா இருக்கா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, கலைகள்லாம் நல்லா பட்டு இருக்கா, சங்கீதம் நாட்டியம் பாத்தியங்கள் எல்லாமும் வந்திருக்கா. ஆனா என்ன விவகாரம், அவளுக்கு தாமரைகள்லாம் ரொம்ப இஷ்டம். தினந்தோறும் தாமரை எழுந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒவ்வொரு தாமரை எங்க இருக்கோ சேர்ந்து ஒவ்வொரு குளமா போயிட்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் போயிட்ட கடைசியில என்ன, அந்த ஊர்ல இருக்கிற தாமரை எல்லாம் பறிச்சு ஆயிடுது. கடைசியில கங்கை கிட்ட வந்துட்டா. அந்த கங்கை கரையில இருக்கக்கூடியதான குளங்கள்ல இருக்கிற தாமரைகள்லாம் ஒவ்வொன்னா பார்த்து பறிச்சு ரசிச்சு அதுலயே இருந்துட்டு இருக்கா. இந்த நான் எத்தனையோ சொல்லி பார்த்தேன், எந்த பொருளையும் அதிகமான ஒரு சங்கம் இருக்கக்கூட. தாமரை நல்லதான், தாமரை இருந்து நீங்க பூஜை பண்றீங்க, ஆனா அந்த தாமரையே வரும் தினந்தோறும் அதையே நினைச்சுட்டு கங்கா சஞ்சாயத்தை காம காமாத்ரோ விஜாயத்தை தாமரையில அத்தனை பக்கத்துல வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். ராஜா கிட்ட சொல்லிட்டேன், தோழி அவ காப்பாற்றணும். ராஜா கிட்ட சொன்னேன். ராஜா பெண்ணு கிட்ட சொன்னா அந்த பெண்ணு கேட்கல, தினந்தோறும் தாமரை நாடி ஓடிட்டு இருக்கா. என்ன பண்ணினா, அந்த பெண்ணுக்கு காப்பலா வச்சிருந்தா ஒரு 100 சைன்யத்தை விட்ட, எங்க போனாலும் நீங்கள் கூட போக வேண்டியது, கூட போயிட்டு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு. அதே போல நானும் இந்த ஏகாவளியும் சேர்ந்து தினந்தோறும் தாமரைக்காக ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு என்ன தெரியுமோ, நம்ம அந்த தாமரை சேர்த்து அதை பார்த்து அழகா பார்த்துட்டு இருக்க பெரிய தாமரைய எங்கிருந்தோ வந்து சேர்த்தா ஒரு அழகம். அவன் என்ன பண்ணினா, இருந்தா போல இருந்து எங்க மேல வந்து விழுந்தான். விழுந்து அந்த பொண்ணை அழைத்து போயிட்டான். அதுக்குள்ள இந்த இருக்க ரட்சக பட்டான்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளை வந்து அவன் மேல சேர்த்துட்டு போனான்.
அங்கிருந்து அத்தனையும் கொடுத்தான். 100 சைன்யத்தையும் 100 பேரையும் கொடுத்து இந்த பெண்ணை அழைத்துட்டு போயிட்டான். அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணுவேன்னா, ஏகாகியா இருக்கேன், அபலையா இருக்கேன். அவ கைய பிடிச்சிட்டு அவளோட காலகேத்துவானவன் ஏகாவளியை பிடிச்சிட்டு போக பொழுது ஏகாவளிய கைய பிடிச்சிட்டு நானும் போனேன். இப்படி எங்க 2 பேரையும் சேர்த்து பாதாள லோகத்துல கொண்டு போய் அங்க எடுத்துட்டான். இந்த பாதாள லோகத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு கார் லிட்டா இருக்கக்கூடியதான் ஒரு கிரகத்துல அது எங்க போகணும், எப்படி வரணும், என்ன ஏது எனக்கும் தெரியாது. அவளுக்கு அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினான். இந்த பொண்ணு சொன்னா, இல்ல நான் என் மனசை துருவத்தினுடைய பையனா இருக்கக்கூடியதான ஏகவீரனுக்கு மனசை கொடுத்துட்டேன். இதனால அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா அப்பா தீர்மானம் பண்ணிவிட்டான். அவ வார்த்தையை நான் தாண்ட மாட்டேன். எனக்கு அவனுக்கு தான் கல்யாணம் பண்ண நிச்சயம் ஆயிடுது. உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா இந்த ஏக்காரன் கேட்க போறான். அவன் சாதாரணமாகவே மற்றவர்கள் கேட்க மாட்டா, காம போயிட்டா. இருந்தாலும் இவனும் அரக்கனா போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல இந்த அம்மா சொன்னானா, நான் சொன்னேன் கொஞ்ச நாள் இரு அப்புறம் சரியா போயிடும் அப்படின்னு கொஞ்ச நாள் பர்மன் கேட்டிருந்தா. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கவலையா இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு முன்னாலேயே ஒரு மகாத்மா உபதேசம் பண்ணியிருந்தார் ஒரு மந்திரத்தை. அந்த மந்திரத்தை விடாம 1 மாசம் சொன்னேன். அப்ப அம்பாள் பிரத்யக்ஷம் வாங்மாயா பிரம்மபோ வாமநேத்ரா அப்படின்னு ஆரம்பிச்சு. வாக்குன 5 அர்த்தம். மாயான்னா கிரீம், பிரம்மபோன பிரம்மாவுடைய பிள்ளை மன்மதன், அவர் கிளீம். 8வது அர்த்தம் சகாரம், 6வது அர்த்தம் சகாரம். அதுக்கு மேல வாமகர்ணம் பூ என்ன மாத்திருக்கான்ல அந்த வாமகர்ணத்துக்கு பூ போடுறது. இப்படி இந்த மந்திரங்கள்லாம் உத்தாரம் பண்ணி இதுதான் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொன்னதுனால 1 மாசம் ஜெபிச்சதுனால என்ன ஆச்சுன்னு அம்பாள் பிரத்யட்சமா பிரத்யட்சமா என்ன சொன்னா தெரியுமோ, என்ன வரணும் கேட்கல. கைச்சலே ஏன் இன்னும் இங்கே இருக்காய், கலவை ஜங்க கரைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிடுவான். என்னமா போய் ஒன்னும் தெரியலையே. அந்த அப்பால பிரார்த்திச்சுல கண்ணை முடிச்சு தூங்கினு அந்த திறந்து பார்த்தா கங்கா கரையில இருக்கேன். எப்படி போகணும்னு தெரியல, எங்க வந்தேன்னு தெரியல, இங்க உட்கார்ந்து இருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை தான் நீங்க கேட்பேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுறேன் அப்படின்னு. அவர் பார்த்தா ஐகரிய வம்சத்துல ஏகவீரன் எனக்கூடியதான பேரோட இருக்கிறவன் நான் மொத்தம்தான், வேற யாரும் கிடையாது. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நீங்க அப்படின்னு சொல்லி இத்தனையும் சொன்ன பிறகு கேட்டாராம். ஆமா உன் பேர் என்னன்னு கேட்டார். இந்நேரம் கதை சொல்றப்பெல்லாம் கதை தான் கேட்டேன்னு எனக்கு ஏதோ வசதின்னு செய்யற அந்த அம்மா அங்கேயே தோழிதான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்ப அந்த இடத்துக்கு அந்த காலகேசனுடைய பாதாள விளக்கத்தை போறதுக்கு வழியை காட்டுங்கிற தெரியாது, எனக்கு தெரியாது. சூரியன் கூட இங்க கொண்டு வந்து போட்டாங்க தெரியாதுன்னு. அப்ப வழி என்ன அப்படின்னா, என்னமா வந்தேன் போய் சொல்றியால, இல்ல நான் இப்படித்தான் வந்தேன். பிறகு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினா இந்த மந்திரம். அதுக்கப்புறம் அவர் அங்க சமீபத்தில் இருக்கக்கூடியதான தத்தாத்திரேய மகர்ஷிட்ட தத்தாத்திரேய சபை அந்த மந்திரத்தை வாங்கிட்டார். வாங்கிட்டு அதற்கு பிறகு அதை அங்கேயே சத்தியா உபாசனம் பண்ணி தத்தாத்திரேயர் இவருக்காகவே முன்னாலேயே 10 கோடி என்று கருத்துக்கமா அந்த மந்திரம். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. 1 2 சார் கோடி கோடியா மந்திரத்தை ஒன்றும் புரியல. அப்படியே அந்த சக்தியோடு கொடுத்தாங்க. அந்த தீட்சையிலேயே ஒரு விசேஷமான ஒரு தீட்சை அதை கொடுத்தது. அந்த சக்தியோட இந்த பெண்ணையும் அழைத்தது காலகேத்து போறான். அந்த ராக்கத்துடைய பேரு காலகேத்து தப்பு. அதுக்கப்புறம் அந்த காலகேத்துக்கு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்துல காலகேத்துவ கொண்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணை அழைத்துட்டு வர கங்கக்கரைக்கு. அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரைட் இல்ல, எங்க ஆத்துல கொண்டு போய் விட்டுறதா. அம்மா அப்பா யார கல்யாணம் பண்ணி சொன்னாரோ அவளதான் சரி
வாங்கிட்டு அந்த ரவுனிட்ட கொடுக்குற. ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் பெண்ணு கவனம் காரணத்துல வயசுக்கு வந்த பெண்ணு காணலேன்னா எப்படி? அது யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? மற்றவர்கள் எல்லாம் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுவா. இது சாட்சாத் ராஜாவுடைய கூட ராஜா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவான்? காலவேலையே ரொம்ப கட்டமா இருக்கேன் வருத்தப்பட்டு காலத்துல இது போல கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து சொன்ன இந்த ஏகவீரனுக்கும் ஏகாமணிக்கும் விவாகமாச்சு. இப்படிப்பட்டதான ஒரு விவாகம் இருக்க. இவாளுக்கு பிறந்தவர் தான் கிருதவீரியர்னு. அந்த கிருதவீரியருடைய பூஜை கார்த்தவீரியார்ஜுனன். இந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்காக இவரை சொல்றதுக்காக தான் வந்தவர் பரசுராமர். அந்த பரசுராமரும் தேவியும் பார்க்கப்பட்டார். எப்படி இவர் தத்தாத்திரேய சம்பிரதாயம் இங்கிருந்து வந்தது. அவர் தனிய சம்பிரதாய கர்த்தாவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனாவே பரசுராமரே வந்தார். அப்படின்னு இந்த 2 பேருடைய சரித்திரத்தின் விசேஷமான சொல்லி இப்படி காராகாரத்தில் இருக்கக்கூடியதான அவளையும் காப்பாற்றுவதான ஒரு திவ்ய ஸ்வரூபம் அம்பாண்டிய ஸ்வரூபம். இந்த கண்டிகா மந்திரம் அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான சட்டங்கள் வருஷத்துல நீக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்துடைய உத்தாரம் அங்கே சொல்லியிருக்கு. இதுதான் விசேஷமா சொல்றார். தேவி பாகவதே, தேவி பாகவத்துல கஷ்டஸ்தந்தே ஏகாவளி நாமகா ராஜகன்யா, ஏகாவளி எனக்கூடியதான பேர் இருக்கக்கூடியதான அரச பெண்ணு, காலகேதுனா தானவேன, காலகேது எனக்கூடியதான அரக்கனால் பத்தா பத்திக்கப்பட்டு யசோவத்யா தத்தக்க ஒரு லைன்ல இலக்கியம் எழுதிவிட்டார். அங்கே 22 சர்க்கங்கள் இருக்கு. நான் சொன்னது வந்து தேவி பாகத்துல 22 சர்க்கங்கள் 6வது ஸ்கந்தத்துல எல்லாம் அவ்வளவு. அது சமரைஸ் பண்றதுன்னு ஒரு விஷயத்தையும் விட மாட்டார். அவ்வளவு சுருக்கமா எழுதுவார். யசோவத்யா தத்தக்க சோபாசித பகவதி மந்திர பலா, தன்னால் உபாசிக்கப்பட்டதான அம்பாண்டிய மந்திர பலத்தினால் மோசிதா அவளுக்கு விமோகம் கிடைச்சிருக்கு என்று கதா ஸ்மரியதே சாபி அத்திர உதாஹர்த்தவ்யா. இப்படி முன்னால புலோமஜாத்திதான்னு சொன்னேனே அந்த நாமாவுக்கு நகசனுடைய கதை சொன்னேன். இந்த இடத்துல பந்த மோசனி. அதுக்கப்புறம் அடுத்ததாக பந்துராலகா, பர்பராலகான்னு ஒரு பாட்டம் இருக்கு, பந்துராலகான்னு ஒரு பாட்டம் இருக்கு. பந்துரா உன்னதா நதா அலகாஹ சூர்ண குந்தலாஹ யஸ்யாஹ. அம்பாளுடைய நெத்தியில அந்த தலை முடி இருக்கேன்னு அந்த முடியில சின்ன கொஞ்சம் பாகங்கள் அதுக்கு முன்னால வந்து அப்படி மேல அப்படி சேர்த்த அந்த சின்ன சின்ன முடிகள் இருக்க அதுக்கு அலகங்கள்னு பேர். அந்த அலகங்களோட அழகான அலகங்களை உடையவள், அழகான நெற்றியில சின்ன சின்ன பொருட்களை உடையவள். பந்துராலகா உன்னதானதா அலகா சூர்ண குந்தலா யஸ்யா கர்ப்பராலகா இது சம்பிரதாய கத பாடா. பந்துராலகான அர்த்தம் பண்ணிருக்கேன். ஏன்னா பிரம்மாண்ட புராணத்துல ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பந்துராலகான்னு இருக்கு. புத்தகத்தை பார்த்தா என்ன இருக்கு? பந்துராலகான்னு இருக்கு. ஆனா எங்க குருவோ அவாண்டிய குருவோ இதே போல வேற வேற மண்டலி இருக்கிறதுல அங்கெல்லாம் போனாலும் யார கேட்டாலும் பர்பராலகான்ற புத்தகத்துல மட்டும் பந்துராலகான்னு இருக்கு. நான் என்ன பண்ண வச்சிருக்கேன்? ஒரிஜினல் டெக்ஸ்ட் பந்துராலகான்னு இருக்கு. பார்த்தவா எல்லாருமே பர்பராலகாங்கிற. அதான் சொல்றா சம்பிரதாய பாட்டம். புத்தகத்துல வேற விதமா இருந்தாலும் எல்லா சம்பிரதாயத்திலயும் இந்த பாட்டம் இருக்கு. பர்பராலகா இது சம்பிரதாய கத பாட்டா. பந்து பர்பர சப்தா சங்குச்சிதாக்கிற ஹ்ரஸ்வகேசேஷு ஊடா. சின்ன சின்ன முடிகள் அது தலைக்கு மேல நெத்தியில இருக்கக்கூடியதான சின்ன சின்ன ஆடிண்டு இருக்கிற முடிகளுக்கு பேரு இது ஊடா. அது எப்படி தெரியும்? பர்பராங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்துல இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா ஆநீலஸ்னிக்த பர்பர கதானாம் இது லலிதாஸ்தவரத்னே பிரயோகா. தூர்வாசரானவர் லலிதாஸ்தவரத்னம் எழுதும் பொழுது அதுல இப்படி பர்பராங்கிற பதம் பிரயோகம் பண்ணியிருக்காரு.
இந்த பிரயோகம் சம்பிரதாயத்துல இல்லைன்னா இந்த பதத்தை பிரயோகம் பண்ணுவாரா பெரியவர்? எப்ப பண்ணிருக்காரோ இப்படி இருக்குன்னு தெரியுது. ஆனீல பர்பரகதானாம் சிதி லைகா சவரத்தே பிரயோகாத் பர்பரேதி பாடேபி சயேவ அர்த்தா ஏன் பபரேதி அபப்ரம்ச தர்சனாச்சா. சில சமயத்துல சில பேர் சரியான தப்பா படிப்பான். அப்படி பவராலகான்னு படிக்கலாம் சில பேர். இல்ல நமக்கு தெரியுமா? அப்படி பவராலகை வஸ்துதா அயமேவ பகுசம்மத பாடா ந பந்துரே. ஆயால் பல பேர் சொல்ல படிக்கக்கூடியதான பாடம் பந்துராலகா இல்ல பர்பராலகா. இப்படி அம்பாளுடைய அந்த தலை நெற்றியில விழக்கூடியதான சில முடிகள் அழகான முடிகளை சொல்ல அதை விசேஷமாக இந்த நாமா சொல்வது பர்பராலகான்னு. இதே சௌதர்ய அராளை ஸ்வாபாவியாத் அதிஜனபது ஸ்ரீரலகை ஸ்ரீவிரலகை பரீதம் தேவத்வம் பரிஹசதி பஞ்சேருஹருஜும் கரஸ்மேரே யஸ்மின் தகனருஜி கிஞ்சல் கருச்சிரே சுகந்தௌ மாத்யஸ்தி ஸ்மரதன கட்டுர் மதுலிஹா. அப்படின்னு விசேஷமாக பரமேஸ்வரனையும் மனம் கவர்ந்ததான அப்படிப்பட்டதான நெற்றியில் இருக்கக்கூடியதான மொழிகளை விசேஷமாக அங்கே ஆச்சாரியாலும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. இப்படி பந்துராலகா புலோமஜா பந்த போஷனி கர்ப்பராலகா. அதுக்கப்புறம் விமர்சரூபிணி வித்யா வியதாதி ஜெகத் பிரதோ. விமர்சரூபிணி அம்பாளுக்கு என்ன பேர் சொல்லிருக்காங்க? விமர்சரூபிணி. இந்த விமர்சம் பிரகாசம்ங்கிறது சிலது டெக்னிக்கல் டேர்ம். ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் சிலது அப்படி இருக்கும். வேதாந்தத்துல எங்க பார்த்தாலும் உபாதின்னு சொல்லிட்டு இருப்பான். தமிழ்ல உபாதான்னு வேற ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தை எடுத்துக்கூட இங்க உபாதின்னா வேற அர்த்தம். ஏன்னா சில சாஸ்திரங்கள்ல சில பதங்களை சொல்றதுக்காக சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவா. நையாயிகள் என்ன பார்த்தாலும் அவசியம் தான் சொல்லிருப்பான். பவாய் சம்பந்தாவச்சன ஹே தோச்சன ஹே சம்பந்தாவச்சன இப்படிதான் சொல்லிட்டேன். அவசியம் தான் அவசியம் தான் பேருக்கு வழக்கம் சொல்றது. அதே மாதிரியே இந்த உபாசனா மார்க்கத்துல விமர்சம்னு ஒண்ணு, பிரகாசம்னு ஒண்ணு, விமர்சம்னு. பிரகாசம்னா ஒளின்னு அர்த்தம். விமர்சம்னா அந்த ஒளியால் காட்டப்பட்டதான பொருள்னு அர்த்தம். பிரகாசஸ்வரூபம் சிவன். அந்த விமர்சமான அம்பாவோட சேர்ந்த பிறகு உலகமானது தோணும். இருட்டல குடம் இருந்தால் நீங்க பார்ப்பீங்களா? குடம் இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா இருட்டுல இருந்தா அதை உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. அது மேல வெளிச்சம் விழுந்தா தெரியும். இப்ப குடத்துல மாறுதல் ஏற்பட்டிருக்கோம்? ஒண்ணுமே இல்ல. குடம் குடமாகத்தான் இருக்கு. அந்த குடமானது அதுக்கு மேல வெளிச்சம் விழுந்ததுமே இது குடம் எனக்கூடியதான ஒரு விவகாரத்துக்கும் உபயோகத்துக்கும் ஆரம்பம். அதே போலயே வெறும் பரமேஸ்வரன் இருந்தால் வெறும் பிரகாச ரூபமா இருக்குமே ஒழிய அது லௌகிகமான உபயோகத்துக்கு வராது. ஆனா நமக்கு என்ன வேணும்னா உலகம் எனக்கூடியது வடிகட்டு. இந்த வடிகட்டு வழியாக நான் சிவனை அடையணும். நான் உலகத்துல உள்ளேன். உலகத்துல தானே இருக்கோம். நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துட்டார், ஒரு மனசை கொடுத்துட்டார், அதோட ஒரு குருவையும் கொடுத்தார். அவரை தேடுறதில்ல நம்ம. ஒருவேளை அப்படி கிடைச்சான்னு வச்சுக்கலாம், அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, அவருக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சொன்ன பேச்சு என்ன இஷ்டம் தான் கேட்கிறோம், இல்ல இல்ல என்ன பண்றது? ஏண்டான்னா இவன் தலையில பிராரத்தம் எழுதிட்டு கேட்கணும். பகுநாம் ஜன்மனே ஏதோ அநேக ஜன்மாக்கள் பண்ணினதுனால பண்ணின புண்ணியமானது எப்போ வந்து அவரிடத்துல சேர்க்கிறது, அவரிடத்துல சத்தியம். அப்படி அந்த சத்தியை விட்டு அவர் சொன்னதான மந்திரங்களையும் சொல்லி அவர் சொன்னதான வார்த்தைகள்லாம் கேட்டு ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்ணினோமே. ஆனால் இத்தனை கட்டங்களும் ஓடுறது இது. ஆயால் உலகத்தில் நாங்கள் இருக்க இந்த உலகத்தை புடிச்சுட்டுதான் நான் மேல போகணும். இந்த உலகங்கிறது ஒரு படிகள். இதை புடிச்சுட்டு போறதுக்காக தான் நம்ம பெரியவர்கள்லாம் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த கர்மாக்களை வந்து கர்மாக்களில் உனக்குன்னு விகிதமான கர்மாக்கள் அவளுக்கு என்ன கர்மா கொடுத்தா அதை பண்ணிட்டே இருந்தாலேயானால் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவான்.
பகவான் எங்கேயோ இருக்காரு, கைலாசத்துல இருக்காரா, வைகுண்டத்துல இருக்காரா, ஸ்ரீபுரத்துல இருக்காரா, பிரம்மபுரம், அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க உங்களுக்குன்னு கொடுத்ததான என்ன காரியம் சம்பிரதாயத்துல இருக்கா, காரணம் எழுந்து ஸ்நானம் பண்ணி புத்துவளுக்கு ஏற்று வச்சு அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி துர்கே சுமதா அரசேஜி நெசோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சனால ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தா வழியை காட்டலாம். இந்த கட்டம் அந்த கட்டம் வருது, இந்த கட்டம் யாருக்கு இல்ல, எங்கெல்லாம் வர வச்சது போனதுன்னா அந்த பண்ணின கட்டம் கட்டா பாப்பத்தினுடைய கட்டம் வருது. ஆனால் இப்படி பண்ண தொடங்கினா என்ன ஆகுது, வழி அம்பாளே காட்டுவாங்க. ஓ அப்படி அப்படி அந்த வழியை காட்டினா வெளிச்சம் போட்டா குடம் எப்படி தெரியறதோ அப்படி வழி காட்டினா நம்ம முன்னுக்கு வந்துடும். அந்த வழியை காட்டக்கூடியதான தத்துவத்தை விமர்சனம் விசேஷேன மருத்தியே விசேஷமாக அகப்படுகிறது. வெறும் வெளிச்சம் இருக்கு, ஆகாசத்துல சூரியன் இருக்கா, பூமியில பொருள் இருக்க, நடுவுல வெளிச்சம் இருக்கா இல்லையா? அந்த வெளிச்சத்தினால என்ன லாபம், யாருக்கு பிரயோஜனம்? ஆனா அந்த வெளிச்சம் பூமியில இருக்கக்கூடியதான குடத்துக்கு மேல விழுந்த அப்புலத்தை நான் பார்க்கிறேன், நான் கொள்கிறேன், அந்த தீர்த்தத்தை போட்டுக்கிறேன், எனக்கு உபயோகம். அதே போல வெறும் சிவனா இருந்தா வெறும் மோட்சம் இருக்கான். அது அம்பாவுடைய சொரூபம் சேர்ந்தால் நான் முன்னுக்கு வர்றதுக்கு உபயோகப்படுது. ஆகையால் பிரகாசாத்மக பரபிரம்மணா சுவாபாவிகம் ஸ்புரணம், நேச்சுரலா இருக்கக்கூடியதான ஒரு தோற்றம், ஒரு உணர்ச்சி, ஒரு அசைவு கண்டதுமே ரைட், நம்ம இந்த வழியில போவோம் அப்படின்னு. இது சில பேருக்கு சின்ன வயசுல வரும், சில பேருக்கு 50 வயசுல வரும், சில பேருக்கு 80 வயசுல வரும். குரு எங்கே இருக்கார், எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சார், 35 வருஷம் எனக்கு தெரியும், அவருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியாதுன்றார். அவருக்கு கிருஷ்ணனோடய கூட்டு சின்ன குழந்தைங்க இருந்து ஆரம்பிச்சு அர்ஜுனன் விளையாடிட்டே இருக்காம பாட்டு கோலி விளையாடுனா அர்ஜுனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவோட. கிருஷ்ண பரமாத்மா கூட்டாடினா அங்கேயும் அங்கேயும் போனா எல்லாமும் பண்ணின. கடைசியில் என்னடா இவர் தான் பரமாத்மான்னு தெரியல அர்ஜுன். என்ன பண்றோம், கடைசியில ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சுட்டு இருக்கான் அவன் பாட்டு. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுட்டு கட்டம் வந்துருந்தே சொல்லப்பாங்க. கட்டத்தை எதுன்னு சொல்லிருக்கலாம் முடியும், கட்டத்தை நீக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் யுத்தத்துல இருந்து நான் என்ன பண்ணணும், யுத்தம் பண்ணணுமா வேண்டாமா அட்வைஸ் கேட்கிறேன். எனக்கு கவலை வந்தது, கவலை நீக்குன்னு கேட்க வேண்டியதா அந்த சந்தர்ப்பத்துல அவ்வளவு பெரிய மகாத்மா பக்கத்துல இருக்கும் பொழுது இன்னொரு ஆஜ்யன போகின்ற கிம்போகேன் தேவி செய்யலவா, என்ன பண்றது, நான் இது பண்றது அது பண்றது தெரியல, தர்ம சம்பூர்ண தேதா இப்படி ஆயிட்டேனப்பா, என்ன சொல்லணும், ஏகம் தன்மே புரூஹி சுனிச்சிதம், இத ரெண்டுல இதை மட்டும் தான் வேண்டாமா, எது நீ ஒண்ணு சொல்லு அப்படின்னு. அது பார்த்துட்டு அப்புறம் அவர் சொல்ல தொடங்கின. சொன்னாலும் நல்லது, நீ சூரியன் கொடுத்துருக்க கதை எழுது, ஏதோ ஃப்ரெண்டா இருந்தாலும் பொய் சொல்றதுக்கு அளவில்ல. முதல்ல சூரியனுக்கு உபதேசம் பண்ணினாரா, அவர் ஒரு பிள்ளை மனுக்கு உபதேசம் பண்ணினாரா, அவர் ஒரு இஸ்லாத்துக்கு உபதேசம் பண்ணினாரா, இப்படியே வந்ததெல்லாம் மறந்து போயிடுதான். அதே தான் நான் உனக்கு சொல்றேங்கிறேன். என்னோட ஒன்னா சேர்ந்து விளையாடுன நீ முதல்ல சூரியனுக்கு என்னமையா சொல்லியிருந்தேன். அவர் சொல்றார், அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்த, நீ இன்னைக்கு பிறந்தாய், சூரியன் என்னைக்கோ பிறந்த, அந்த சூரியனுக்கு இந்த கிருஷ்ணன் எப்படி சொல்ல முடியும்? ஆனா பொய் சொல்லாதுங்க. கிருஷ்ணனை பொய் சொல்ற போட்டியில சேர்த்தவங்க அர்ஜுனன் ஒருத்தன். அதுல இருந்து வேறுபட எல்லாமே நினைக்கும். ஒரு கர்ணன் ஒரு கிருஷ்ணன், அவன் 2 பேரும் பகவான் சொல்ல மாட்டான் போய் புரிஞ்சுட்டான். அவன் இருக்கிற காலத்திலேயே அந்த ஒரு பிரதிபத்தி இருந்ததா 2 பேரும். காலத்தை வச்சுட்டாங்க. 2 பேருக்கும் அவர் பகவான் மேல அவ்வளவு ஒரு சக்தி இருந்தது. இருந்தாலும் கெட்ட வழியில இருந்ததுனால கண்ணால் அழித்தா, நல்ல வழியில இருக்கிறதுனால அவர் சக்தி அடைஞ்சார். அப்படி இத்தனை கட்டங்களும் அனுபவிச்சதான ஒரு விசேஷமான ஒரு சுரமும் இந்த ஆச்சாரியனை எப்ப கண்டா, யுத்தத்துக்கு நடுவுல இருந்து பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அடே எப்ப இப்ப நம்புறேன்,
விஸ்வரூபத்தை நேரம் கண்டல காமிச்சது இப்ப நம்பர் இது வரைக்கும் என்னடா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் நம்பர் அது மாதிரி அந்த அம்பாவுடைய அனுகிரகம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியும். அந்த ஆச்சாரியனுடைய பாரதனால் அது வந்துடும். அதான் விமர்சனம். இந்த விமர்சனங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். பிரகாசம் ஒளி, விமர்சனம் ஒளியினால் ஏற்பட்டதான மனதில் ஏற்பட்டதான ஒரு துடிப்பு. அத்துடிப்புனால் நாம் ஆச்சாரியனை அடைஞ்சு அதனால அம்பாளை பார்க்க போகிறேன். இந்த துடிப்புக்கு தான் விமர்சனம். புரணம் விமர்சா இத்தியுச்சதே. இதெல்லாம் ரொம்ப ரகசியம். இது விசேஷமாக காஷ்மீர தெய்வ கிரந்தங்கள்ல அந்த ஸ்கந்தகாரிகா பிரத்யபிக்ஞாசம் அவைகள்லதான் இது தெரிவித்தார். கருத்தம் சௌபாகிய சுதோதயே, இதான் சௌபாகிய சுதோதயங்கிற கிரந்தத்துல சொல்லிருக்கு. ஸ்வாபாவிகி ஸ்புரத்தா விமர்ச ரூபா அத்ய வித்யதே சக்தி. ஸ்வாபாவிகி ஸ்புரத்தா அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான சுவாபாவிகமாக இருக்கக்கூடியதான ஒரு அசைவு, ஒரு தோற்றம் இருந்தா போல இருந்து நமக்கே ஒரு நாளைக்கு தோன்றது. இத்தனை நாளா தோணலையே சார். அது என்ன பண்ண சொல்றோம். இவரை கேட்டா தெரியுமோ, அவர் நமக்கு 30 வருஷமா தெரியும். அவரை இதை பத்தி நினைக்கல. இன்னைக்கு போய் கேட்டா அக்கறை வந்துருக்காரு. அது என்ன இத்தனை நாள் ஏன் வரல யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் ரீசனே சொல்ல முடியாததான ஒரு மனசுல ஏற்பட்டதான ஒரு எண்ணம். ஸ்வாபாவிகி ஸ்புரத்தா விமர்சரூப அத்ய வித்யதே சக்தி. பரமேஸ்வரனோட இப்படிப்பட்டதான ஒரு சக்தி உண்டு. கைவசராசரமகிலம் ஜனயதி. அந்த அம்பாள் தான் சராசரமகிலம் ஜனயதி. கரம் அகரம், அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாவற்றையும் உண்டு பண்றது அந்த சக்தி தான். ஜகதே ததபிதம் ஹரதி. அதோட மட்டும் இல்ல, உலகத்தை எல்லாம் அழிக்கிறதும் தன்னிடத்துல சேர்த்துக்கிறது அந்த அம்பாள் தான். இது தயேவ ரூபம் சக்தி அத்யா. அப்படிப்பட்டதான சக்தியை உள்ள ஸ்வரூபம் அந்த சக்தி தான் விமர்ச ரூபிணி. ஒரு அர்த்தம் சொன்னேன். இது வரைக்கும் விமர்சம் சொன்னதுடைய ஸ்வரூபம் சொல்லிய. அடுத்தது விமர்சா வாசக சப்தோவா தயேவ ரூபம் நிரூபகம் நிரூபியஞ்ச அத்யாஹ. விமர்சம்னு சொன்ன சொல், பொருளை குறிக்கக்கூடியதான சொல்லுக்கு விமர்சம் உண்டு. பொருளை குறிக்காததான சொற்கள் உண்டு. பார்த்திருக்கோம். காக்கா கூறுவது, பூனை கட்டது, என்ன பொருள்? அது வெறும் சொற்கள். அந்த வெறும் சப்தம் தான். அந்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. ஆனா மனிதன் உபயோகிக்கக்கூடியதான சொற்களுக்கு அர்த்தம் உண்டு. இந்த சொல் இருக்க, அந்த சொல்லுக்கு விமர்சம்னு பேரும். ஏன் விமர்சம்னு பேரு? இந்த சொல்லுதான் ஒரு பொருளை காட்டி கொடுத்தது. யானேன்னு சொன்னா யானேன்னு சொல்றாரு மனசுல உங்களுக்கு ஏற்படுறதோ இல்லையோ, இதுக்கு விமர்சம்னு பேரு. இப்படிப்பட்டதான வாசக சப்தம் தயேவ நிரூபகம் நிரூபியஞ்ச அத்யா. இந்த அம்பாளத்துல அது வரும் பொழுது அதுவே சொல்லாமல் இருக்கு, அதுவே பொருளாகும். பொருளாக எப்படி இருக்கு அம்பாள் சொல்லுங்க, சொல்லாக எப்படி இருக்கு அம்பாளே மந்திரம். மந்திரமும் பொருளும் ஒண்ணுங்க. நிரூபியமாகவும் நிரூபகமாகவும் ஒன்னா போயிடுது. அதனால்தான் இதுக்கு என்ன பேரு விமர்சம். விசேஷம் ரசியதே அவபோத்தியதே. அதனால இது ரெண்டாவது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். அதான் விமர்சம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நிரூபிய நிரூபக பாவ சம்பந்தா. இந்த தர்க்க சாஸ்திரத்தில் ஆரம்பிக்கிறது முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதிகரணம் தான் ஜன்மம் முழுக்க படிச்சு அடுத்த ஜன்மால கழுதைய பிறப்போம். வெறும் நியாயசாஸ்திரம் வாசிப்பா கழுதைய தான் பிறப்போம். அதுக்காக வேதாந்த சாஸ்திரம் வாசிப்போம். சாஸ்திரங்களுக்குள்ள அர்த்த வித்யா வித்யான எத்தனை ஜன்மாக்கள்ல பண்ண புண்ணியத்தினால அந்த பகவான் நமக்கு அந்த அத்தியாத்ம வித்திய அதை கண்ணால பாக்கிறதுக்கு காதால கேட்கறதுக்கு அதுக்கு இருக்கும். பகவான் என்ன அத்தியாத்ம வித்தியா? கீதை தனியா இல்ல, பகவான் தான் கீதை. தினந்தோறும் கீதையை வாசிச்சா பகவான் சொல்லிட்டு இருக்கு.
ஜெயம் கீதா நாம சாஸ்திரம் தினந்தோறும் ஒரு ஸ்லோகம் கீதையை வாசிக்கிறார். புரியலன்னா இதெல்லாம் புரிஞ்சுருக்கோம். மோடி பிரைம் மினிஸ்டர் கூட என்ன பண்ணினா புரிஞ்சதோ அது புரியாது போல கவலைப்படலாம் சார். இது ஒரு ஸ்லோகம் வாசிச்சா புரியலன்னு ஆழாம சார் புரிய வேண்டாம். ஸ்லோகம் வாசிக்கும் வாசிச்சுட்டே இருந்தா கொஞ்ச நாளைக்கு பகவானே அனுப்பிடுறார். அப்படி எல்லாத்த விட உயர்ந்ததான ஒரு தத்துவம் சப்ரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா அசர்வாய புத்திராய வித்யா பிரதிஷ்டா. எல்லா படிப்புகளும் எதுல ஆசிரியச்சிருக்கோ அப்படிப்பட்டது. புரியவே வேண்டாம். தினந்தோறும் கேட்டுட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு பகவானே நானே ரொம்ப சமப்படுறேன் புரியறது உற்சாகம் அப்படி இருந்தா ஒன்றே ஒழிய நமக்கு இருக்கக்கூடியது அந்த சின்ன புத்தினால மகதோ மகியான் அவளை பெரிய தத்துவத்தை என்னமா அனுகிரகம் பண்ணா உண்டு. அனுகிரகத்தினால புரியணும். புரிஞ்ச பிறகு ஒண்ணு வேண்டாம். ஞானாதேவத கைவல்யம். புரிஞ்ச பிறகு பக்தி வேண்டாம், அனுகிரகம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். புரியறதுக்கு அனுகிரகம் வேண்டாம். அப்படிப்பட்டதான அனுகிரகத்துக்கு தான் விமர்சனம். நிரூபியமும் நிரூபகமும் எங்கே ஒன்னா சேருகிறதோ அந்த ஸ்வரூபம் அம்பாள். மந்திரமும் தெய்வமும் எங்க ஒண்ணோ மந்திரத்தினால் தெய்வம் குறிக்கப்படவில்லை. மந்திரமே தெய்வம். சிவனும் சிவாவும் ஒண்ணு. அதனாலதான் ஒரே பேரு சிவன். இந்த கடைசியில சிவசக்தி சாமரஸ்ய ரூபம்னு சொல்ல போறேன். கடைசியில அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அது விமர்சனம் பேரு. ததத்தம் மாத்திருக்கா விவேகே வாசகேன விமர்சேன அவினாகிம் வா பிரகாசியதே. வாசகமா இருக்கக்கூடியதான விமர்சம் இல்லைன்னா இவ்வா பிரகாசியதே. குடம் வெளிச்சதுல இல்லைன்னா இது குடம்னு அறிவு வருமா? அப்ப வெளிச்சம் குடம் இருந்தா குடம் தெரிய வேண்டியதுதானே சார். குடம் இருந்தா குடம் தெரியலாம். வெளிச்சத்துல இருந்தா தெரியும், இருட்டல இருந்தா தெரியாது. ஆயால் உலகத்தை பிடித்துக் கொண்டு பகவானை அடையணும், சிவனை அடையணுமேயானால் உங்களுக்கு மார்க்கம் அம்பா சொல்றார். வாசகேன விமர்சேன வினா கிம் வா பிரகாசியதே வாட்சேன விப்பிரகாசேன வினா கிம் வா விமருத்தியதே. அதே போல கேவலமான சிவன் இருந்தாலும் அம்பாளுடைய உதவினால் தான் அவர் அடைய முடியும். அம்பாளை அடையணுமே ஆனாலும் சிவனுடைய சம்பந்தம் இருந்தால்தான் முடியும். அதனால ஒருத்தர் பிடிக்க முடியாது. அதனால அம்பாளுக்கு என்ன பேர் தெரியுமோனா சிவகாமி. சிதம்பரத்துல போற அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? சிவகாமி. சிவனை விரும்புகிறார், சிவனால் விரும்பப்படுகிறார். ரெண்டு பக்கம் இந்த பக்கம் சிவகாமி அம்பாளுடைய பேரு. சிவனை விரும்புகிறார் அந்த அம்மாவுக்கு சிவகாமி. சிவனால் விரும்பப்படுறதுனால மறுபடியும் அம்பாளுக்கு தான் சிவகாமி, சிவனுக்கு சிவகாமின்னு பேரு. எப்படி சொன்னாலும் சிவகாமிங்கிறது அம்பாளுடைய. அப்படி விசேஷமாக இந்த ஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது. வாக்ஷேன நிர்பிரகாசேன வினா கிம் வா விமர்சியதே தஸ்மாத் விமர்சோ விஸ்பூர்த்தௌ. ஆகையால் தான் விஸ்பூர்த்தௌ பொருள் தோணுவதற்காக. பூர்த்தி தோற்றம். உலகம் தோணணும். உலகம் தோணினா போராது, உலகத்துக்குள்ள இருக்கிற குரு தோன்றணும். அந்த குரு தோணினா போராது, அவர் வாக்கிலிருந்து வரக்கூடியதான சொல்லுக்கு பொருள் உங்களுக்கு தோணணும். அந்த பொருளானது உங்க இதயத்திலேயே நிக்கணும். அந்த இதயத்துல அந்த அம்பாளுடைய சொரூபம் தோணணும். சரீரம் மறையணும், கீழே வேணும், அம்பாளா ஆகணும். அதான் பிரகாசம் சமபேட்சதே பிரகாசஸ்ய ஆத்மனோபானே விமர்சம் சமபேட்சதே பிரகாசஸ்ய ஆத்மனோபானே. அந்த தேதீத்தியமான பிரகாசமான ஒரு ஆத்ம தத்துவமானது உங்களுக்கு தோணணுமே. ஆனால் எவ்வளவு கிளியரா சொல்றது வந்தோம். பிரகாசஸ்ய ஆத்மனோபானே. இப்பிறவியில் நான் அப்பிரகாசத்தை ஒளிமயமான ஸ்வரூபத்தை நான் பார்க்கணுமே என்றால் சத்தேவா ஜோதிஷாம் ஜோதி அனுபவபாசத்தை என்பது. உலகத்தில் இருக்கக்கூடியதான சூரியனோ சந்திரனோ நெருப்போ மற்ற பதார்த்தங்களோ இன்னொரு இவைகளுக்கெல்லாம் ஒளியை கொடுத்ததான அந்த பிரகாசம் இருக்க அதை எனக்கு தோழமையானால் பிரகாச ஆத்மனோக்கியானே விமர்சம் சமபேட்சதே. அவளுடைய அனுகிரகம் ஜடானாம் மகரந்த சுதிசரி ஜடானாம் சைதன்ய சுதிசரி. ஜடமாக மதுவா இருக்கக்கூடியதான மனுஷன் இங்க நினைக்கிறான்.
எனக்கெல்லாம் எங்க இந்த ஞானம் வரப்போறதுன்னு படிக்கட்டின முட்டாளா இருக்கேன். உங்களை விட முட்டாளா இருக்கிறனால மேல ஊதி நீ கொண்டாடான்னு முழுக்க கவலையே விடப்படாது. நம்மள நினைச்சா போதும். எப்படிப்பட்டதான ஜாக்கியமோ மாந்தியமோ இருந்தாலும் சூக்ஷ்மமான விஷயங்களை உங்களுக்கு புரிந்து அனுபவித்து மோட்சத்தை கொடுக்கப்படுகிறார ஸ்வரூபம் பாக்கிய ஸ்வரூபம். ஆயால் அதுக்கு விமர்சம் பேரு. பிரகாச ஆத்மனோ ஞானே விமர்சம் சமபேட்சதே. இது நிருபாதிக சம்பிதேவ காமேஸ்வர உபனிஷத் ஸ்லோகம். காமேஸ்வரன் யாருன்னு நிருபாதிக சம்பிது, ஒரு விதமான லிமிடேஷன் இல்லாததான ஆத்மஸ்வரூபத்துக்கு காமேஸ்வரன் என்று பேரு. சதானந்த பூர்ணா ஸ்வாத்மைக பரதேவதா லலிதா. அம்பாள் யாரு? சதானந்த பூர்ணா, எப்பொழுதும் ஆனந்த வடிவமா இருந்து கொண்டு ஸ்வாத்மைவ அனுபவிக்கக்கூடியதான ஆனந்த வடிவமா இருக்கிறதுக்கு தான் லலிதான்னு பேரு. லாலனா லலிதே தியாகோ 1000வது நாம அன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கே வேண்டாம். அன்னைக்கு கிளாஸ்ல சப்ஜெக்ட் எல்லாம் போயிடுவேன். லலிதாங்கிறதுக்கு லாலனா லலிதே தியாகோ, உள்ளூர பொங்கில் இருக்கிற ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா? எவ்வளவு கட்டங்கள் நடுவுல இருந்தாலும் உள்ளூர் அந்த மனசுல மேலும் மேலும் ஒரு ஆனந்த பெருக்கு வந்துருக்கே, அல மோதிரா போல ஒரு ஆனந்தம் வந்தால் அந்நிலைக்கு லலிதான்னு வெறும் பேரை வச்சுட்ட போற. லலிதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்படிப்பட்டதாக சுவாத்மானந்தம் இருக்கணும். நான் சொல்லல, ராவணோபனிஷத்து. ராவணோபனிஷத்துல விசேஷமா நிர்வாதிக சம்பிதேவ காமேஸ்வர சதானந்த பூர்ணா ஸ்வாத்மைவ பரதேவதா லலிதா லௌகித்யமே தஸ்ய சர்வஸ்ய விமர்சா. இவர்களுடைய கூட்டம் இருக்க, இதனுடைய தோற்றம் லௌகித்யம். விசேஷமாக கட்டிகலிங்கம் வச்சுப்பா. அதுல பரமேஸ்வருடைய லிங்கம் கட்டிகலிங்கம் வச்சுப்பா. அந்த கட்டிக்கத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டேன்னா, அந்த பிள்ளையாருக்கு நான் சம்பர்ந்து கொடுப்போம் சொல்லா, அந்த கட்டிகமானது சிவப்பா போயிடுறது. சுத்தமா இருக்கிறத பரமேஸ்வரன் சுத்த ஸ்பட்டிக சங்காசம் சொல்லிட்டு, அந்த சுத்தமான ஸ்பட்டிகமும் பக்கத்துல சிவப்பு இருக்கிறையானால் அது சிவந்து போகலாம். அதனாலதான் ஸ்பட்டிகத்துக்கு ஒரு விசேஷம். அது என்ன? அந்த சிவந்து போறதுனால என்ன தெரியும்னு, உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் சிவப்புக்கு ராகம்னு. ராகம்னு இன்னொரு அர்த்தம் உங்க மனசுல இருக்கிற ஆசை. அந்த ஸ்பட்டிகத்தினால நீங்க பரமேஸ்வரனை பூஜை பண்ணீங்கன்னா எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறி விடும் அப்படிங்கறத ஸ்படிகலிங்கத்தை வச்சுக்கிறோம். வீட்டுல இருந்தா பஞ்சாயத்துல பூஜையில ஸ்படிகலிங்க வச்சுக்கிற வழக்க சம்பிரதாயம் இருக்கிறதால இங்க வந்தது. இதுக்கு ஆவணம் விஜயமா லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்சா. இந்த விமர்சாங்கிற பதம் அங்க இருக்க, அதனால விமர்ச ரூபிணி. பிறகு வித்யா, அம்மாளுக்கு என்ன பேரு? வித்யா. எல்லாரும் லோகத்துல இருக்காங்க. இந்த வித்யா வேற, அந்த வித்யா வேற. லோகத்துல இந்த வித்யை காட்டுறியா அப்படிங்கிற அந்த வித்யை இல்லை. இங்க வித்யா என்ன? மோட்ச பிரதஞான ஸ்வரூபத்வா வித்யா. யாருக்கு இந்த பிறவி கடலானது தாண்டி கடைசியில கிட்ட வந்திருக்கானோ, இன்னொரு ஒரு 2 அடியில இவன் கடைக்கு எடுத்துருவானோ, அப்படிப்பட்டவனுக்கு கிடைக்கக்கூடியது பஞ்சதசி மந்திரம். பஞ்சதசி மந்திரம் அந்த விஜய்க்கு என்ன ஸ்வரூபம்? மோட்ச பிரதஞான ரூபத்வா, மோட்சத்தை அளிக்கக்கூடியதான ஞானஸ்வரூபத்வா வித்யா. எங்க இருக்கு? வித்யாசிகா பகவதி பரமாயி தேவி. காதல கேட்டா போல இருக்கு. வித்யாசிகா பகவதி பரமாயி தேவி அப்படின்னு விவேகமான தேவி இதுல துர்கா பக்தத்தை சொல்றது. காவித்யா பரமா முக்தே ஹேதுபூதேகநாதனி சம்சார பந்த ஹேதுச்ச தைவ சர்வேஸ்வரேஸ்வரி. எல்லா ஈஸ்வராளுக்கும் ஈஸ்வரியா அப்படின்னு வித்யாசிகா பகவதி பரமாயி தேவி அப்படின்னு 4வது அத்தியாயம். அது முதல் அத்தியாயத்துல சாவித்யா பரமா முக்தேன்னு சொன்னேன். கதாத கௌடபாதீயம் சூத்திரம். இந்த வித்யாங்கிறதுக்கு கௌடபாதர் சூத்திரத்தை எழுதிக்க. எப்படி? சைவ வித்யேதி. அந்த அம்மாவுக்கு தான் வித்யான்னு பேரு. அந்த அம்மாவுக்குன்னா எந்த அம்மாவுக்கு?
चैतन्यस्वरूपा शक्तिरपि पूर्वसूत्र उपस्थितायाः என்ற சாங்கிறது சர்வநாமம் புரோணம் சர்வநாமமா இருக்கணுமேனா அதுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் தெரியணும் பூர்வ பிரகிருத பராமர்சத்தோ சர்வநாமம் ஸ்வபாவா இந்த பூர்வ பிரகிருத பராமர்சத்து என்ன இருக்கு முன் சூத்திரத்துல चैतन्यस्वरूपा शक्तिरपि பூர்வசூத்திரோபஸ்திதாயாः சக்தேः தத்பதேன விமர்சா அந்த பதத்தினால சொல்லப்படுகிறது அப்படின்னு பராமர்சா அப்படின்னு இருக்கு இதே அர்த்தம் இது போல இன்னும் சில அர்த்தங்கள் உண்டு அத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இந்த வித்யாங்கிற பதத்துக்கு